விதிகள் எழுதிய சட்டம் உங்க விதியன அறிய ஜாதகத்திலே கட்டம் வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷஞ்சியின் பரிகாரங்கள் தந்திடுமே ஏற்றம். வணக்கம் நேயர்களே, டயல் சங்கர் நிகழ்ச்சியில் ஆன்மீகம், ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து, பெயர் மாற்றம், ராசி ரத்தினக்கர்கள் குறித்த கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். சார் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14 மற்றும் 15 2 தினங்களும் பெங்களூருக்கு விசிட் பண்றாங்க. அதற்கான அப்பாயின்மெண்ட் நம்பர் உங்களுக்கு டிவில ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு பாருங்க, அதுல நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ படிக்கிற குழந்தைகளுக்காக தான் சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். குழந்தைகளுக்கு எக்ஸாம் காலம் நெருங்கிட்டு இருக்கு, நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த 10th +2 இந்த 2 பிள்ளைகளுக்கு நம்ம வருஷம் ஜெபம் பண்றது வழக்கம் ஆக்சுவலா. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து கைப்பட எழுதி பேரு, அதாவது அவங்க அம்மா அப்பாவோ இல்லைன்னா அந்த பிள்ளைங்களோ பேரு, நட்சத்திரம், ராசி, அதுக்கப்புறம் என்ன கிளாஸ், இதை வந்து அனுப்ப சொல்லி நம்ம வருஷம் சொல்லுவோம். இப்போதான் ஜெபம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரலும் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ யார் வேணாலும் வந்து அனுப்பி வைக்கலாம். ஒன்றும் இது வந்து எந்த கட்டணங்கள்லாம் எதுவும் கிடையாது. நம்ம இலவசமாக வருஷம் வந்து அது இலவசங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணக்கூடாது, கடமை, நம்மளுடைய கடமை அது. அதை நம்ம வருஷம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று இதை வந்து இப்போ எல்லாருமே உடனே அனுப்ப ஆரம்பிச்சிடலாம். மார்ச் மாதம் எக்ஸாம் இருக்குது. மார்ச், ஏப்ரல் சிபிஎஸ்சி 10th, அப்புறம் எல்லாமே சிபிஎஸ்சி வந்து +2 ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் எல்லாமே இருக்குது. யார் வேணாலும் உடனே அனுப்பிடலாம். எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியும் அனுப்புங்க. ஏன்னா எனக்கு நேரம் வேணும் ஆக்சுவலாக ஜெபம் பண்ணுறதுக்கு. நான் மட்டும் தான் பண்ணுறது, வேறு யார்ட்டையும் கொடுத்து நான் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக முடிஞ்ச அளவுக்கு நானே நேரடியான ஜெபம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அனுப்புனீங்கன்னா சீக்கிரம் எவ்வளோக்குள்ள சீக்கிரம் அனுப்புறீங்களோ பண்ணிடலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து என்னுடைய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 மாத காலத்துக்குள்ளே நடந்த நிகழ்ச்சிகள் வந்து என்னை ரொம்ப வேதனைப்படுத்திருச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால். அதை நான் அவசியம் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை வந்து ஒரு பதிவாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் பேசுனது வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக போட்டு காமிங்க. ஒரு காலேஜ் படிக்கிற பொம்பளை பசங்க, அப்புறம் காலேஜ் படிக்கிற பையங்க வந்து லவ் அஃபேரில் வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க சார், பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். பொம்பளை பசங்களாக இருக்கட்டும், ஆம்பளை பசங்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்கள் சீராட்டி பாராட்டி வளர்த்த தாய் தந்தையர் இவங்களை சங்கடப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறது ஒரே விஷயம், கண்ணீர் மல்க கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. நான் ஆக்சுவலாக என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, அவ்வளோ வேதனைப்பட்டவங்க துடிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்குது. உங்களை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க வளர்த்துருக்காங்க. உங்களை வந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்து எல்லாமே இவங்க பண்ணியிருக்கும் போது வந்து அவங்கள வந்து அவ்வளோ சங்கடப்படுத்தி அவங்கள வேதனைப்பட வச்சு நீங்கள் போகிறதுல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு பழகிற பையனுக்காக, 2 வருஷம் 3 வருஷம் பழகின ஒரு பொண்ணுக்காக தாய் தந்தையரை வெறுத்து ஒதுக்கிட்டு நீங்கள் போகிறது வந்து உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாவப்பட்ட செயல் தான். உங்களுக்கு அப்படியே ஒரு லவ் அஃபேர் வந்துச்சுன்னா அம்மா அப்பாவோட சம்மதத்தை கேளுங்க, கேட்டு போராடியாவது வாங்கி கல்யாணம் பண்ணி போங்க. ஆனால் தயவு கூர்ந்து வந்து அம்மா அப்பா வெறுத்துட்டு ஒதுக்கி அவங்கள ஏமாற்றிட்டு தயவு செஞ்சு உங்கள் வீட்டை விட்டு வெளில போகிறது, அவங்கள சங்கடப்படுத்தி எந்த விஷயத்தையும் தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா கேட்டிங்கன்னா அவ்வளோ என்னை வேதனைப்படுத்திய விஷயம் இந்த கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிசம்பர் மாதம் வந்து 2ஆம் தேதியிலேருந்து இப்போ ஜனவரி மாதம் நேற்று முந்தானைக்குள்ளே கிட்டக்கிட்ட 11 பிள்ளைகள் 11 விஷயங்கள் நடந்திருக்கு. இவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி வந்து எங்கள் அலுவலக உதவியாளர்கள் தொடர்பு கொண்டு எங்கிட்ட வரும்போது மனசோட வேதனையாக இருந்துச்சு. அடிக்கடி நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சி தான் அது. நான் வந்து பொதுவாக வந்து எங்களை பொறுத்தவரை காதலுக்கு நாங்கள் எதிரி கிடையாது, காதலுக்கு வந்து நாங்கள் ஆதரவாளர்களும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நாங்கள் வந்து ஜாதகம் பார்க்குறோம், அதுக்கு என்ன பரிகாரங்கள் சொல்லி கொடுக்குறோம், இது மாதிரி வராமல் இருக்கு. ஆனால் இந்த பெற்றோர்களை இவ்வளோ வேதனைப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு 18 வயசு 20 22 வயசு சொல்ல உங்கள் அப்பா அம்மாவோட வளர்ந்துட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 3 மாதம் 6 மாதம் பழகின பையனுக்காக, 3 வருஷம் 6 மாதம் பழகின பொண்ணுக்காக, இல்லைன்னா ஒரு 3 வருஷம் பழகிட்டேன்லாம் சொல்கிறாங்க வந்து 3 வருஷம் பழகிட்டேன்னு.
இதுக்காக ஒரு 19 ஆண்டு காலமாக தூக்கி வளர்த்த சீராட்டி பாராட்டி அன்புகா பாராட்டின வந்து அந்த அப்பா அம்மா வந்து கஷ்டப்படுத்திட்டு நீங்க போறது வந்து அது கண்டிப்பா ஒரு பாவப்பட்ட செயல். அவங்களோட வேதனைகள் வந்து துரத்திக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவம்பர் மாசம் வந்து ஒரு நவம்பர் மாச கடைசியில் ஒரு பொண்ணு என்கிட்ட வந்தாப்புல வந்து அந்த பொண்ணு பையனும் வந்தாங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து சார் நாங்கள் 2 லவ் மேரேஜ் சார் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அப்பா அம்மா வந்து கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் வந்து அவங்க அப்பா அந்த பொண்ணுடைய அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் வேதனைப்பட்டு தான் சார் இறந்து போனார் அவரு. ஆனால் இன்ன வரையில் நாங்கள் எந்த விஷயத்துலையும் முன்னேறல சார். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். சாபமாக இருக்கு மாதத்துக்கு பரிகாரம் சொல்லுங்கள் சார்னு கேட்டாங்க. ஸோ நான் வந்து இதை வந்து இப்படி நான் கோர்க்க மாட்டேன். நீங்கள் வந்து அப்பா அம்மா வந்து ஏமாத்தினாலும் உங்களுக்கு அந்த பாவம் அதனால தான் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா நான் கோர்க்க மாட்டேன். கண்டிப்பாக அந்த வேலையை வந்து ஜோதிடத்தில் கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன் அந்த பசங்க அவ்வளோ வேதனைப்பட்டு வரும்போது அப்போ ஃபீல் பண்ணி கேட்குறாங்க அவங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து தயவு கூர்ந்து வந்து பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக நினைக்கணும். இந்த விஷயத்தை நினச்சி இந்த விஷயத்தை வந்து நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். என்னுடைய லைஃப்பில் வந்து இதுவரை நம்ம ப்ரோக்ராமில் அதை நம்ம வந்து இப்படி சொன்னதே நம்ம கிடையாது. அதனால பெற்றவங்களை தம்சம் வேதனைப்படுத்தாங்க. ஏன்னா சமீப காலமாக நடந்த நிகழ்ச்சிகள் வந்து எனக்கு ரொம்பவே மனசு சங்கடப்படுத்தி என்னை வந்து கண்ணீர் விட வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதனால வந்து கொஞ்சம் தயவு கூர்ந்து வந்து இதை வந்து எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுத்திருக்கீங்க சார். ஏன்னா தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, இது ஒருத்தரை சார்ந்தது மட்டும் இல்ல, இந்த சமூகம் சார்ந்த ஒரு விஷயம், குடும்பம் சார்ந்த ஒரு விஷயம், அந்த நபர்களுடைய பற்றிய விஷயம். ஏன்னா 3 பேருமே இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சமூக செய்தி கொடுத்திருக்கீங்க. இது எல்லாருமே ஃபாலோ அப் பண்ணணும்ன்றது தான் சார் எல்லா பெற்றவர்களுடைய ஆசையாகவும் இருக்கு. ஓகேங்க சார். இப்ப நம்ம ப்ரோக்ராம் என்ட்ரி ஆகலாம் சார். சார் இப்போ பாத்தீங்கன்னா பிரச்சனை கஷ்டம் இப்படி நினைச்சு நம்ம சாமி தெய்வத்தை கிட்ட போய் கேட்கும்பொழுதாவது நம்மளுடைய குறை தீராதா, நமக்கு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு நினைச்சுதான் ஒவ்வொருத்தருமே கோவிலுக்கு போறாங்க, நித்தியபடி போறாங்க, அதற்கான ஆராதனை பூஜைகள் எல்லாமே செய்யறாங்க. இருந்தாலும் அவங்க நினைச்சது நடக்கல. இதற்கு என்ன காரணம் சார்? ஏன்னா கோவிலுக்கு போனா நம்மள நினைக்கிற விஷயம் ஏதாவது நடக்கணும் இல்லைங்களா? நீங்க வந்து ஒரே ஒரு ரகசியம் சொல்ற பாருங்க. எப்ப வந்து உங்களால வந்து மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆனந்தமா இருக்க முடியுதோ, எப்ப வந்து உங்களால மகிழ்ச்சியா ஆனந்தமா சந்தோஷமா இருக்க முடியும், உங்களுக்கு சுகர் கிடையாது, ஆமாங்க சார், பிபி கிடையாது, எந்த விதமான ஹார்ட் அட்டாக் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனா நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆனந்தமா உங்களால இருக்க முடியல. உங்களுக்கு வந்து எப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து பழிவாங்கிற உணர்ச்சி இருக்கு, கோவப்படுறீங்க, ஒருத்தர் மேல கோவம், ஒருத்தரை பிடிக்கல எனக்கு. எப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தரை பிடிக்கலையோ பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யறது நிறுத்திடும். அதனால புரிஞ்சுக்குங்க தெளிவா. எனக்கு இவங்களை பிடிக்கல, உங்களுக்கு நான் இன்னைக்கு உடனே ஒன்று சொல்றேன் கேளுங்க. நீங்க எழுந்த உடனே செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நன்றி நன்றி நன்றி, இறைவனுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா சார், நிறைய நன்றி சொல்லணும். உங்களை சுத்தி பல விஷயங்கள் நல்லது நடக்கும். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. சொல்ல போனா இப்ப நான் திருச்சியில இருந்தேன். இப்ப திருச்சியில 2 நாள் இருந்தேன். திருச்சியில 2 நாள் இருக்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25 மாதுளம்பழம், ஒரு 25 சாத்துக்குடி, 25 ஆரஞ்சு பழம், ஒரு 50 இது செவ்வாழைப்பழம், இவ்வளவு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து சார் உங்களால நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு நான் அதை எடுத்து பல பேர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் கொடுத்துட்டு தான் வந்தேன், நிறைய பேருக்கு கொடுத்தேன். அந்த அளவுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து நமக்கு செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஆக்சுவலா. அதனால வந்து எப்ப நீங்க நன்றி உணர்ச்சியோட இருக்கீங்களோ, எப்ப நீங்க வந்து பழிவாங்கிற உணர்ச்சி உங்களுக்கு இல்லையோ, எப்ப உங்களுக்கு கோபம் இல்லையோ, எப்ப உங்களுக்கு வந்து ஆத்திரம் இல்லையோ, நீங்க நிச்சயமா நல்லா தான் இருப்பீங்க. நீங்க வந்து இப்ப 10 பேர் வந்து ஒரு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில் ரொம்ப பிரமாதமான ஒரு இடம். சரி வேணா பழனிமலை முருகனுக்கு போறாங்க, 10 பேர் போறாங்க. இந்த 10 பேர் போறவங்களுக்கு 5 பேருக்கு காரியங்கள் நடக்குது, 5 பேருக்கு ஏன் நடக்கல? அப்ப முருகன் என்ன பண்றாரு? சுப்பிரமணியா வாப்பா, நீ என்ன 10,000 உண்டியில போட்டியா, சரி உனக்கு நல்ல அருள் கொடுக்குறேன் போ. ராமசாமி நீ 5,000 தான் போட்டியா, உனக்கு கொஞ்சோண்டு அருள் தான் போ. வா வாசுதேவனா வாப்பா, நீ என்ன 1,000 தான் போட்டியா, இந்த உனக்கு விழதான் அப்படின்னா முருகன் செய்யறாரு. முருகன் நீங்க கொடுக்குற காசையோ பணத்தையோ இல்ல பொருளையோ அவர் எதிர்பார்த்து இல்லைங்கிறது நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க லாஸ்ட் வீக், நான் வந்து சம்மங்கி பூவில் வந்து அழகான ஒரு மாலை ஒன்று பண்ணி முருகனுக்கு போட்டேங்க. அதுக்கப்புறம் அவர் தலையில வைக்கிறதுக்கு வந்து ஒரு நீல நிற பூவால வந்து செஞ்சு ஒரு சின்ன ஒரு கிரீடம் பண்ணி வச்சேன். அவருக்கு கையில வந்து ஒரு போடுறதுக்காக 2 சம்மங்கி பூ மல்லிகைப்பூல சேர்த்து ஒரு 2 இது பண்ணி போட்டேன். எனக்கு போட்டோன்னு ஒரே சந்தோஷமா இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்ப முருகன் என்ன பண்றாரு, இந்த அம்மா வந்து நல்லா எல்லாம் போட்டாங்க, அதனால இந்த அம்மாக்கு நல்லா அருள் பண்ணலாம்னு நினைக்கல. உங்களுக்கு அந்த நீங்க போட்டவனும் கிடைச்சது பாருங்க சந்தோஷம், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிக்கணும். நீங்க எப்ப முருகனை ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ,
முருகன் உங்களோட விளையாடுவாரு. விளையாட்டே கிடையாது ஆக்சுவலா சொல்ல போனா. நீங்க எப்போ வந்து அந்த முருகனுக்கு அந்த மாலைகள்லாம் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சு பாருங்க, அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு பலன். உண்மை சார். ஏன் கோயிலுக்கு போய் உங்களுக்கு காரியங்கள் நடக்கலைன்னா, நீங்க எப்ப துக்கத்தோடயோ வருத்தத்தோடயோ கோபத்தோடயோ ஆத்திரத்தோடயோ நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த காரியமும் நடக்காது. சரி, இது குறித்து நாம இன்னும் தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு நேரம் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம் டயல் சங்கரா. வணக்கம் சார். வணக்கம். நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோங்க. அம்மா யாருக்காக பலன் கேக்குறீங்க? சார் கிட்ட பேசுங்கம்மா. பையனுக்காக கேட்கணுங்க. அவங்களுடைய சொல்லுங்கம்மா ராசி சொல்லுங்க நட்சத்திரம்? சொல்லுங்கம்மா. பையனோட பேர் என்னம்மா? பையனோட பேரு சுதர்சன் சார். சரிம்மா. ராசி நட்சத்திரம்? ராசி மேச ராசிங்க. அஸ்வினி நட்சத்திரங்க. சரி. ரொம்ப இதா இருக்குதுங்க. அதான் அவன் என்ன வயசு? வயசு 21ங்க சார். என்ன இதுவா இருக்குதுமா? ரொம்ப இதுவா இருக்குதுங்கிறீங்களா எதுவா இருக்குது? அவனுக்கு முன்னேற்றமே இல்லைங்க சார். அதனால அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு 21 வயசுல என்னமா முன்னேற்றம் வேணும்? படிப்பு தடைப்பட்டு போச்சுங்களா? படிப்பு தடைப்பட்டு போச்சுங்க சார். வேலையும் தடைப்பட்டு போகுது. எந்த காரியம் எடுத்தாலும் தடைப்பட்டு போகுதுங்க. அவங்க அப்பா என்னமா பண்ணிட்டு இருக்கிறாரு? அவங்க அப்பா எப்போதும் போல கூலி தொழில் தாங்க சார். சரி. இவரை பொறுத்தவரை படிப்பு தடைப்பட்டு போச்சு, எதுலயும் ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்காருன்றீங்க. ஆமாங்க. சரி, என்ன கேக்குறீங்க? எப்ப முன்னேற்றம் கிடைக்கும்னு கேக்குறீங்களா, முன்னேறதுக்கு என்ன வழின்னு கேக்குறீங்களா? முன்னேற்றத்துக்கு என்ன வழிங்க சார்? சரி, நீங்க இருக்க வீடு இருக்குல்லம்மா, ஆமாங்க சார். வீட்டுல இருந்து கிழக்கு பக்கமாக நடந்து சென்றால் ஒரு அம்மன் ஆலயம் இருக்குமாமா, முத்துமாரி அம்மன் இருக்குதுங்க சார். இருக்கு. அந்த என்ன அம்மன் அது? எல்லா சாமியுமே இருக்குதுங்க சார் அதுக்குள்ள. சரி, அந்த ஒரு நல்ல பெரிய அம்மன் கோவில் இருக்கு. சரிங்க. ஆமா, ஆடி மாசத்துல திருவிழா பண்ணுவாங்களாம் அந்த கோயில்ல. ஆடி மாசத்துல பண்றது இல்லைங்க சார். மத்தபடி எல்லாம் கிருத்திகை எல்லாத்துக்குமே பண்றாங்க. சரி, அந்த அந்த அம்மனுக்கு வந்து நீங்க பௌர்ணமி அன்னைக்கு சரிங்க சார். எலுமிச்சம்பழம் மாலை சாத்துக்கம்மா. ரொம்ப சந்தோஷம். குங்கும அர்ச்சனை பண்ணுங்கம்மா. சரிங்க சார். நீங்க வந்து பக்கத்துல நீங்க இருக்க இடத்துல இருந்துமா ஒரு 50ல இருந்து 100 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பைரவர் கோவில் இருக்குமா, இருக்குதுங்க சார். அந்த கோவிலுக்கு வந்து நீங்க தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரிங்க சார். அது 2 மட்டும் பண்ணுங்கம்மா. மாற்றம் வருமா வாழ்க்கையில, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றிமா. சரி, இப்ப கோவிலுக்கு போகும் பொழுது துக்கத்தோட வேதனையோட எந்த ஒரு மன குழப்பத்தோட இல்லாம ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா கோவில் உட்காந்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அது மிக மிக தவறான செயல். யார் ஒருத்தர் அழுகிறாங்களோ, அழுதுட்டே இருக்கிறாங்களோ, அதாவது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து 3 விஷயமா. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ், ஸ்ட்ரெஸ் எப்ப வந்து உடம்புல ரிலீஸ் ஆகும்னா அழுகை, அடுத்தது வந்து தியானம், 3வது செக்ஸ். இந்த 3 விஷயத்துல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் ஆகுமா. இதுதான் அடிப்படை ரகசியம். தியானத்தோட அடிப்படை ரகசியம் இவ்வளவுதான். அதாவது நீங்க ஆன்மீக வாழ்க்கையில் உள்ள ரகசியம் இதுதான். இதுல வேற ஒண்ணும் இதுல எதுவுமே இல்லை. சரி, இப்ப இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ்க்கு வந்து அழுகலாம், தவறு கிடையாது. எனக்கு வந்து உண்மையில இந்த என் வாழ்க்கையில ரொம்ப யோசிச்ச விஷயம், இந்த நான் சொன்னேன் இப்ப பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி போனது வந்து இவ்வளவு பேரண்ட்ஸ் வருத்தப்பட வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கண்ணு தண்ணியே வந்துருச்சு ஆக்சுவலா. அது ஒரு பக்கம் அப்படி விட்டுருவோம், அது ஒரு சைடு இருக்கட்டும். கோயில்ல உட்காந்து அழுகிறது, கோயில்ல உட்காந்து துக்கப்படுறது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை தவிர பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது. அது தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்ப நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்களோ உங்களுக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது. இப்ப இருக்கணும் சொன்னேன்னா பிபி கிடையாது, எந்த நோயும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. எப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை குறைக்குதோ அந்த இடத்துல இருக்கவே இருக்காதீங்க. நீங்க என்னை பொறுத்தவரைக்கும் உங்களை என்னடா இப்படி சொல்றாரேன்னு நினைக்காதீங்க. நீங்க சந்தோஷத்தை எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப குறைக்குதோ அந்த இடத்துல நீங்க இருக்கவே இருக்காதீங்க. சந்தோஷம் உங்களுக்கு எங்க இருக்கோ அங்க இருங்க. நீங்க சந்தோஷம் இருக்க இடத்துல இருக்கும் பொழுது நீங்க வந்து நிச்சயமாக நோய் வாய்ப்பட மாட்டீங்க. கோயிலும் அப்படித்தான். நீங்க எந்த ஆலயங்களுக்கு போனாலும் சரி, யாரு பிரசாதம் கொடுத்தாலும் வாங்கி சந்தோஷமா சாப்பிடுங்க. கண்டிப்பா சார். அந்த கோயில நீங்க படுத்து இடம் கிடைச்சா படுத்து தூங்க கூட தூங்குங்க, ஒரு தவறும் கிடையாது. எப்போ உங்களுக்கு ஆனந்தமான சூழ்நிலை இருக்கோ அப்போ வந்து உங்களுக்கு நிச்சயமா அந்த கடவுளுடைய அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். அதுல மாற்றமே கிடையாது. நீங்க வந்து எப்ப வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது துக்கத்தோட வேதனையோட அந்த கடவுள்கிட்ட போயிட்டு என்னடா என்ன இப்படி படுத்துறியே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்க வந்து தவறான இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு சிலர் சண்டை போட்டுட்டு கூட கோவிலுக்கு போயிடுவாங்க சார், போயிட்டு சாபம் எல்லாம் கொடுப்பாங்க. அது ரொம்ப தவறு. அடுத்தவங்களை திட்டுறதோ சாபம் கொடுக்கறதோ, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு நீங்க சொல்றதோ, நீ அனுபவிப்ப நீ கஷ்டப்படுவன்னு சொல்றதோ, இது எல்லாமே ஒரு தவறான செயல்.
இதெல்லாம் நீங்க எப்ப செய்யாம இருக்கீங்களோ அப்பவே நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதுல மாற்றமே கிடையாது. இதுதான் உண்மையான ரகசியம். ஏன் வந்து நீங்க 10 பேர் ஒரு கோயிலுக்கு போயிட்டு 5 பேருக்கு நடக்குது 5 பேருக்கு நடக்கலைன்னா கடவுள் நீங்க என்ன உண்டியல்ல போடுறீங்கன்னு பார்த்தோ, இல்ல நீங்க என்ன பூ போடுறீங்கன்னு பார்த்தோ, இல்ல நீங்க வந்து என்ன கொண்டாந்து வச்சு எனக்கு அர்ச்சனை பண்ணீங்கன்னு பார்த்தோ கடவுள் உங்களுக்கு நன்மையை செய்யறது நீங்க நினைக்க தவறு. உங்க மனம் எப்ப அந்த ஆண்டவனை பார்த்து சந்தோஷப்படுது, எப்ப வந்து உங்க மனம் பரவச நிலை அடையுது, எப்ப நீங்க பரவசமா இருக்கீங்களோ, எவ்வளவு நேரம் நீங்க ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. அதுல மாற்றமே சார் எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும்ங்கிற ஒரு கருத்தோட நம்ம ஒரு காலரும் லைன்ல இருக்குங்க சார். வணக்கம் டயல் சங்கரா. டயல் சங்கரா மேடம். எஸ் சார், வணக்கம் சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பேர் சொல்லுங்க. பேர் சரவணகுமார் மேடம். சரவணகுமார் சார், உங்களுடைய டீடைல் நீங்க சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சரவணகுமார், சொல்லுங்க. கடகராசி சார். சரி. ஆயுதி நட்சத்திரம் 10/3/1979. பாபா வச்சிருக்கேன். என்னங்க? சீரடி சாய்பாபா வச்சிருக்கேன் சார். சொல்லுங்க சார், கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. வீட்டுல வந்து ஒரு சீரடி சாய்பாபா கோவில் ஒன்று வச்சிருக்கேன். வீட்டுல ஷீரடி சாய்பாபா கோவில் வச்சிருக்கேன். எந்த ஊர்ல? எந்த ஊர்லங்க? எந்த ஊர்ல? தென்காசி. தென்காசி சார். தென்காசி. சரி சரி. வந்து வச்சதுக்கு கொஞ்சம் லைன்ல இருக்கிறேன். ஆனா வந்து எந்த காரியம் எடுத்தாலும் தலங்களா இருந்தது. இப்ப பாபா வச்சதுக்கு அப்புறம் எல்லாம் வந்துட்டு போறவங்களுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு நல்ல பாபா அருள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளதான் கொஞ்சம் தூக்கி போட்டு கொஞ்சம் தொழில் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாரு. அந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு நல்லா இருக்குங்களா சார்? இவருக்கு நல்லா இருக்கு. நீங்க வந்து இப்ப சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாருன்னு சொல்லாதீங்க சார். ஒரு சின்ன விஷயம், நீங்க இடது கையில டீ சாப்பிடுவீங்களா சார்? கையில எடுத்து இடது கையில டீயோ காஃபியோ கப்ல எடுத்து சாப்பிடுவீங்களா? அது எப்பமாவது உண்டு. ஆனா அது வந்து நமக்கு ஞாபகம் இல்ல சார். எப்பவும் வலது கையில தான் சாப்பிடுவேன். இடது கையில ஒண்ணும் ஞாபகம் இல்ல. சரி சார். ஆனா வந்து உங்கள்ட்ட அன் டைம் சாப்பிடுற பழக்கம் இருக்கா சார்? என்ன சார்? யோகா கிளாஸ் எடுக்க போவோம் சார். சரி, யோகா கிளாஸ் எடுக்கிறீங்க நீங்க? ஆமா ஆமா ஆமா. சரி, அன் டைம் சாப்பிடுவீங்களா சார்? ஆமா, அன் டைம் சாப்பிடுவோம் சார். நைட் 10 மணி ஆகும், மத்தியானம் சாப்பாடு 3 மணி ஆகும். ஓகே 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 சார். சார் இப்ப நீங்க போட்டுக்க ட்ரெஸ் ஒயிட் கலருங்களா? இப்ப வந்து ஒயிட் கலர் போடல சார், வெள்ளை வேட்டி கட்டியிருக்கேன். அப்படிங்களா? சரி சார், ஓகே. ஒரு பெரிய விஷயத்த வந்து சொல்லுது சார். அது வந்து நம்ம வந்து லைவ்ல வேண்டாம் சார், அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் சார் லைவ்ல. ஏன்னா பல பேருக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்திடுங்க. ஒரு முறை முடிஞ்சா நம்ம நேர்ல சந்திச்சு பேசுவோம் சார். இறையல் இருக்க பட்சத்துல கண்டிப்பா சந்திப்போம் சார் நம்ம. சரிங்களா சார்? பாபாவை லைட்டா கொஞ்சம் வந்து அவரு தென்கிழக்க நோக்கி இருக்கணும் சார், எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. வைக்காதீங்க சார், வைக்காதீங்க சார், வேணாம் சார். கொஞ்சம் லைட்டா திருப்பணும் சார் அவரை. அது நீங்க யாராவது நல்லா அணுகி கரெக்டா கேட்டு திருப்பி வைங்க சார். நல்லா இருக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். தொடர்பு கொண்டதற்கு நன்றி சார். சார், இப்போ காதுல வந்து பாத்தீங்கன்னா தோடு எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஆனா நவரத்தின கற்கள்லயும் நீங்க இந்த ராசி கற்கள்ல காதணி போடுறது ஒரு மிகுந்த பயன் தருமா சார்? கண்டிப்பாக. இப்போ வந்து உதாரணத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து கனக புஷ்பராகத்தை தோட அணிகிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா எல்லா ரத்தனங்களையும் வந்து காதுல அணிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பைத்தியகார்த்தனம், அது கிடையாது. ஆனா இப்ப கனக புஷ்பராகம், முத்து, மாணிக்கம் இது எல்லாத்தையும் தோட அணியலாம். இதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து கண் சம்பந்தமான பார்வை கோளாறுகள், வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் மாணிக்கத்தை வந்து நீங்க அணியலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு மன ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா முத்தை வந்து நீங்க வந்து காதுல வந்து தோடா நீங்க வந்து போடலாம். அதுவும் ஒரிஜினல் பசரா முத்து நீங்க 2 காதுலையும் தோடா போடலாம். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா வந்து நீங்க கனக புஷ்பராகத்தை தோடா அணிகிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இந்த காதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கும் சம்பந்தம் இருக்கு பெண்களை பொறுத்தவரை. அதனால பெண்கள் வந்து தோடு அணியக்கூடிய பழக்கமே வந்துச்சு. ஆண்கள் வந்து கடுக்கன் போட்டா 2 காதலையும் கண்டிப்பா போட்டே ஆகணும். ஒரு காதல மட்டும் போடக்கூடாது. இப்ப ஃபேன்சியா போடுறாங்க, ஒரு காதல போடக்கூடாது. ஆண்கள் கடுக்கன் போடுற பழக்கம், குடிமை வைக்கிற பழக்கம் இருந்துச்சு. குடிமை வைக்கிறதுக்கான ரீசன் நிறையவே இருக்குது ஆக்சுவலா சொல்ல போனா. ஏன்னா வந்து குடிமை வந்து நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பின் தலையில நீங்க வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இத குறித்து தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நேரம் அழைப்புல இருக்காங்க சார். வணக்கம் டயல் சங்கரா. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம். சார் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. என்னம்மா? வணக்கம் சார், என் பேர் கமலா. சொல்லுங்கம்மா கமலா, சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 22/4/52. 52.
ஆமா. முட்டி 2 வலிக்குது. ஆ? முட்டி 2 வலி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஒண்ணும் சிம்ம இல்லையா? லக்னம் மீன ராசி. சரி. சார் மனசுல அமைதியே இல்ல சார். எல்லாரும் எனக்கு எகென்ஸ்டாவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு சார். என்னன்னு தெரியல. ஆனா கடவுள் எனக்கு எல்லா வசதியும் கொடுத்திருக்காரு சார். உங்களுக்கு உடல் நலத்தை பத்தி எதுவும் கேள்வி இருக்காமா? என்னப்பா? உடல் நலத்தை பத்தி எதுவும் கேள்வி இருக்கா? மனநலத்தை பத்தி கேள்வி? அதெல்லாம் மனக்குழப்பம் தான் சார் எனக்கு. சரி. எனக்கு உடல்ல கடவுள் எனக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்திருக்காரு. நல்லாவே இருக்கேன். வெரி குட். சூப்பர் நல்லாவே இருக்கேன். ஏன்னா நீங்க கேட்ட நேரத்துக்கு வந்து உடல் நலத்தை பத்தி கேள்வியா தான் இருக்கணும். ஆக்சுவலா வந்து இது படி பாத்தீங்கன்னா ஆர்பி ரூலிங் பிளான் படி. ஆனா இறையருளால் நீங்க உடல் நலம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கம்மா. இருந்தாலும் ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி வரை உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. நீங்க மனநலத்துல அமைதி இல்லாததுக்கான என்ன காரணம்னு சொல்ல முடியுமாமா நீங்க? சார் எனக்கு யாரு நான் எவ்வளவு அமைதியா போனாலும் இருக்கிறவங்களா என்ன டார்ச்சர் பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஆனா நான் போகாத கோவில் கிடையாது. தினம் கோவிலுக்கு தான் போறேன். நீங்க சொன்னீங்களான்னு இப்ப வந்து அவ கோவிலுக்கு போனாலும் நல்ல ஒரு இருக்கிறவாளும் நம்மள டார்ச்சர் பண்றது நமக்கு கோவம் தான் சார் வருது. அப்ப என்ன பண்ண முடியும் சார்? இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கம்மா, போகாத கோயில் கிடையாது அப்படின்னீங்க. ஆமா சார். அந்த வார்த்தையே தப்புமா முதல்ல. அப்படிங்கிறீங்களா? சொல்லக்கூடாதுமா. நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன்னு சொல்லுமே தவிர நான் போகாத கோயில் கிடையாதுன்னு சொல்லக்கூடாதுமா. சரி சார். அப்ப நீங்க போகாத கோயில் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்கன்னாவே நீங்க கோயிலுக்கு போன பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். சரி. கோயிலுக்கு போய் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தமா? நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ நடந்து போற தூரத்துல நரசிம்மர் இருக்காராமா? இல்ல சார், ரொம்ப தூரம் போகணும் சார். போங்க. நீங்க இன்னைக்கு வந்து நான் கேட்ட 2 கேள்விக்கு நீங்க இல்லைன்ட்டீங்க. இன்னைக்கு ரூலிங் பிளானட் உங்களுக்கு வந்து சாதகமா இல்லம்மா. நீங்க சரி, பெருமாள் கோயில் இருக்காமா பக்கத்துல? பெருமாள் கோயில் இருக்கு. சரிம்மா. பெரிய பெருமாள் கோயில் அந்த காலத்து கோயிலா இல்ல லேட்டஸ்டா உள்ள இப்போ உள்ள? சாதாரணமான கொஞ்சம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னு சொல்லிட்டு. எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க திருச்சி சார். ஆண்டார்வி திருச்சி. திருச்சியில இருக்கீங்களா? சரி. பிரசன்ன வெங்கடேஸ்வர் பெருமாள் கோயில் இருக்கா? ஆமா ஆமா. புதன்கிழமை கோயிலுக்கு போறேன். சரிம்மா. புதன்கிழமை ராத்திரி அன்னைக்கு அவருக்கு துளசி மேல சாத்துங்கம்மா. சரி. யோகா கிளாஸ் எதுவும் போற பழக்கம் இருக்காமா? யோகா கிளாஸ் இல்ல. சரி, நீங்க என்ன பண்ணுங்கம்மா, மெடிடேஷன் எங்கயா போய் தியான கிளாஸ் போங்க. நீங்க கோயிலுக்கு வந்து நிறைய நாள் போறதுல எல்லாம் யூஸ் கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போனாவே போதும். இல்ல 15 நாளைக்கு ஒருக்கா கோயிலுக்கு போனாவே போதும். நிறைய கோயிலுக்கு போறதுனால மட்டுமே பிரயோஜனம் ஒன்றும் கிடைச்சிடாது. மெடிடேஷன் கிளாஸ் போங்க, எங்கேயா தியானம் கத்துக்கங்க. கண்டிப்பா மாற்றம் உண்டாகும். இன்னைக்கு என்னோட ரூலிங் பிளான் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏப்ரல் 21ஆம் தேதி வரை ரொம்ப ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருந்துக்குங்கம்மா. நீங்க அதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதிலா இருக்கும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கிறேன். அழைத்தமைக்கு நன்றிமா சார். இப்ப குடிமை வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சார். அதாவது வந்து அது நிறைய விஷயம் சொல்லுவாங்க. பின்னாடி விழுந்தா குடிமை இருந்தா அடிபடாது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அதாவது நம்மளுடைய குடிமை வைக்கிறதுனால வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பா ஒருத்தருக்கு கிடைக்கும். அதுல மாற்றமே கிடையாது. அப்ப எல்லாரையும் குடிமை வைக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து அது ஒரு மாதிரியா இருக்கும். அது உண்மையா சொல்லப்போனா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலா சொல்லப்போனா இப்ப தோடு போடுறதுல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. குங்குமம் வைக்கிறதுல ஒரு காரணம் இருக்கு. ஒரு சிலர் குங்குமம் ஒத்துக்காது, ஒரு சிலர் குங்குமம் ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு செந்தூரம் ஒத்துக்கும், சிலருக்கு செந்தூரம் ஒத்துக்காது. இதை பத்தி நம்மளுடைய நிகழ்ச்சிகளை விரிவாக பேசுவோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட அந்த நேரத்துக்கு நெருங்கிட்டோம். ஆக்சுவலா இறுதி கட்டம்னு சொல்லக்கூடாது, நேரத்தை நெருங்கிட்டோம். ஸோ அதனால அடுத்த வாட்டி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். ஓகே சார், ரொம்ப அழகான ஒரு சமூக செய்தியோட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். அது போல என்ன விஷயங்கள் நல்லது, கோவிலுக்கு எப்படி நம்ம வழிபடணுங்கிற முறையான கருத்துக்கள்ல இங்க வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். நேயர்களே, சார் பெங்களூருக்கு விசிட் பண்றாங்க. பிப்ரவரி 14 மற்றும் 15 2 தினங்களும் அதுக்காக அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. மீண்டும் வரும் டயல் சங்கர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வித்யாவாசினி யந்திரம் குழந்தைகள் படிப்பில் அதிக மதிப்பெண் பெற, கல்வி கேள்விகளில் வெற்றி பெற வித்யாவாசினி யந்திரம் தற்போது கிடைக்கிறது. வித்யாவாசினி யந்திரத்தை நேரில் பெற ரூபாய் 660 மட்டுமே. கொரியர் அல்லது தபால் மூலம் வாங்க விரும்பும் நண்பர்கள் ரூபாய் 700 வீதம் எஸ் பழனியப்பன் என்ற பெயரில் டிடி அல்லது எம்ஓ எடுத்து அனுப்பி பெறலாம். அன்னையின் பேரருளால் உங்கள் வீடு, வியாபார ஸ்தலங்கள், கடைகள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றில் உருவாகும் எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டிகள், தீய சக்திகள் நீங்க விசேஷமான 2 மூலிகை கலந்த நல்ல தூய ஜீவகாந்த அலைகளை உருவாக்கும் மூலிகை பை. மூலிகை பை தற்போது கிடைக்கிறது. மூலிகை பையின் விலை 330 ரூபாய் மட்டுமே.
டாக்டர் பூஷன்ஜியின் ஆன்மீக குறிப்புகள் அடங்கிய அழகிய ஆன்மீக புத்தகத்தின் முதல் பகுதி தற்போது கிடைக்கிறது. நூலின் விலை 330 ரூபாய் மட்டுமே. தன விருட்ச வசிய யந்திரம், செல்வ வளம் பெருக தன விருட்ச பிரயோக சக்கரம் தற்போது கிடைக்கிறது. இந்த யந்திரத்தை சட்டை பையில் மற்றும் பணப்பெட்டியில் வைத்துக் கொள்ளலாம். விலை ரூபாய் 1000 மட்டுமே. டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், பெங்களூர் விஜயம், பிப்ரவரி 14, 15. உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து நியூமராலஜி, பிரமிட் எண், சூட்சும எண், பூர்வ எண் அடிப்படையிலும் அஷ்டகன்ம சாஸ்திர அடிப்படையிலும் பெயர் மாற்றம் மற்றும் நிறுவனங்களின் பெயரை மாற்றி அமைத்தும் நட்சத்திர சார அடிப்படையில் ரத்தினங்களை தேர்வு செய்து சரியான நேரத்தில் அணிவதன் மூலமும் பிரயோக பூஜைகள் மூலமும் வாழ்வையே மாற்றி அமைத்திட பிரயோக மந்திரங்கள் மூலமும் வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வாழுமிடத்தை உயிர் சக்தியாய் மாற்றி பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெற்று பிரகாசமான வாழ்க்கையை பெற உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுக வேண்டிய முகவரி டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், 473, 19வது தெரு, 4வது செக்டார், டபுள் டேங்க் அருகில், KK நகர், சென்னை 78. செல் 9840 42233, 9842 82233 and 9447 52233. முன்பதிவு பெற்று வரவும்.